ஃப்ரிட்ஜுக்கு போட்டியாக எல்இடி மீண்டும் களத்தில் கலைஞர் டிவி எதிர்பார்ப்பில் ஏப்ரல் 2ஆம் தேதி. கடந்த 2006ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி ஏற்பட்டுச்சு. அப்பொழுது முதல்வர் கருணாநிதியின் தேர்தல் அறிக்கையில மக்களுக்கு இலவச வண்ண தொலைக்காட்சி வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. இந்த சமயத்துல தமிழகத்துல 72 லட்சத்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு கலைஞர் வண்ண தொலைக்காட்சி வழங்கப்பட்டது. தற்போது அதே போலவே அடுத்து திமுக ஆட்சி அமைந்தால் மக்களுக்கு எல்இடி டிவி வழங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. கூட்டணி கணக்குகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிந்துவிட்டதால அடுத்த கட்டமாக பிரச்சாரம் மற்றும் தேர்தல் அறிக்கை வெளியிடுவது குறித்த திட்டத்துல திமுக தீவிரமாக இறங்கியிருக்கிறது. கடந்த ஒரு வாரமாக நடந்து வந்த திமுக வேட்பாளர்களுக்கான நேர்காணல் முடிவடைந்திருக்கு. மற்றொரு புறம் திமுக கூட்டணியில இழுபறியாக இருந்த மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்ட கட்சிகள் உடனான தொகுதி பங்கீட்டையும் திமுக தலைமை இறுதி செஞ்சிருக்காங்க. மக்கள் நீதி மையத்திற்கு 2 இடங்கள் என்றும் அதிலும் குறிப்பாக நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என்று திமுக வைத்த டிமாண்டால அந்த கட்சி தேர்தலில் போட்டியிடவில்லை என்கின்ற முடிவுக்கு வந்துவிட்டது. திமுக கூட்டணியில் தேர்தலை சந்திக்காத முக்கிய கட்சியாக மக்கள் நீதி மையம் குறிப்பிடுகிறது. அடுத்த 2 நாட்களுக்குள்ள யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பதையும் திமுக தரப்பு முடிவு செய்துவிடும். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி 40 தொகுதிகளின் பட்டியலை திமுக தரப்பிடம் கொடுத்திருக்கு. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தாங்கள் போட்டியிட விரும்பும் தொகுதிகள் குறித்த பட்டியலை 2 நாட்களுக்குள் அளித்துவிடும் என தெரிகிறது. இந்த வார இறுதிக்குள் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பதை இறுதி செய்ய வேண்டும் என திமுக நிர்வாகிகளிடம் முதல்வர் அறிவுறுத்தியிருக்கிறார். வேலுமணி, நேரு, துரைமுருகன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் கூட்டணி கட்சிகளிடம் விரைவில் தொகுதியை இறுதி செய்ய இருக்கிறார்கள். கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் இறுதியான பிறகு முதல்வர் பிரச்சாரத்தை தொடங்குவார் என்கிறார்கள் திமுகவினர். தொகுதிகள் முடிவான பிறகே முதல்வர் பிரச்சாரத்திற்கு கிளம்ப உள்ளார். மாவட்டத்திற்கு ஒரு இடம் என்கின்ற ரீதியில பிரச்சாரம் திட்டமிடப்பட இருக்கிறது. ஏப்ரல் 2ஆம் தேதியன்று காலை திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட உள்ளது. அன்று மாலை சென்னையிலிருந்து தஞ்சாவூர் சென்று ஏப்ரல் 3ஆம் தேதி தஞ்சாவூர் அல்லது திருவாரூரிலிருந்து முதல்வர் பிரச்சாரத்தை தொடங்க திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கு குறிப்பாக பார்க்கப்படுகிறது. இது பற்றி நீங்கள் நினைக்கும் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.